ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே இருக்கோன்னு. ஆமாங்க, நம்ம குரோம்பேட் சரவணா ஸ்டோர் தாங்க. வெளியில் பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதுவும் மெஹந்தியோடு காட்டும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாக்காக ஹாப்பி பர்த்டே வருதுங்க. ஸோ பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் வந்தோங்க. அவங்க அப்பாவுக்கு எப்போவுமே இந்த டிஷர்ட்டு பேண்ட்டு இந்த மாதிரி தான் போட்டு அழகு பார்க்கணுன்னு ஆசை. அந்த கேர்ள்ஸ் செக்ஷன் பக்கமே போக மாட்டார். ஆனாலும் சரி எடுக்கணுமேங்கிறதுக்காகவும் எடுத்தோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவுமே டிஷர்ட்டு பேண்ட் இந்த மாதிரி போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த பக்கெட்டில். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இங்கே பாருங்களேன் 256லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 250லேருந்து 300 400 ரேஞ்சுக்குள்ளேயே தான் உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் முடிஞ்சிருதுங்க. பாருங்களேன், நியூ பார்ன் பேபிலேருந்து 3 வயசு பாப்பாங்க வரைக்கும் சூப்பராக போடலாம். நிறைய கலர்ஸுங்க. இந்த ஜீன்ஸ் பேண்ட்லுமே ட்ரௌசர் மாடல்லையும் டிஷர்ட்ஸுமே வருது. ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி தான் ரெகுலராக எப்போவுமே எடுப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் போட்டு பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் குழந்தையிலே போடட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசைனால் வந்தோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. 254 ரூபாய் 255 ரூபாய் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. கிளாத் சாஃப்ட் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே 250 ரூபீஸ் தான். நான் கையில் இந்த ப்ளூ கலர் காட்டுறது எல்லாமே இங்கே பாருங்கள், இதுவுமே அந்த ரேஞ்ச் தான். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கிளாத் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நம்ம குரோம்பேட் சரவணா பற்றி சொல்லவே வேண்டாங்க. மிடில் கிளாஸில் இருக்க நம்ம எல்லாருக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். ரேட்டும் நல்லாயிருக்கும், குறைவாக இருக்கும், தரமாகவும் இருக்குங்க ட்ரெஸ்ஸு. ஸோ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கடை நைட்டு 11:30 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைமும் நாங்கள் அப்படி தான் போனோம். பட் 10 o'clock மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு பார்த்தா 10 o'clockலாம் அப்போ தாங்க வராங்க. 9:45லாம் வராங்க. அப்போ பாப்பா கேட்குறா, இப்போ தானாம்மா வராங்க ஷாப்பிங்க்கு அப்படின்ட்டு. என்னடா இது, எனக்கு சோதனை கீழே விழுந்த ட்ரெஸ்ஸை எடுக்க முடியலங்க, அப்படி இருந்தது. ஸோ வாங்க அப்படியே போய் ட்ரெஸ் எல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக குரோம்பேட் சரவணாவை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க நம்மளோட இந்த பேபியோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உமன்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் மென் அண்ட் கேர்ள் 2 பேருக்குமே குட்டி பாப்பாங்க 2 பேருக்குமே இங்கே தாங்க வச்சுருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில். ஸோ ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் நிறைய சரவணா ஸ்டோர், குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவுமே அதான் அப்பாவுக்கும் பொண்ணுக்குங்களுக்கும் இங்கேருந்து நகர மனசு வரல. கலர் நேரத்துலையே கலரிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியல பாருங்கள். இதே தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட், இதுதான் வாங்கணும் அப்படின்னா இதுதான், நம்ம என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அப்படி தான் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி போடணும்னு ஆசை இல்லை. எனக்கு பாவாடை சட்டை அந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக்கு அந்த மாதிரி போடணும்னு ஆசை. பட் அவங்க அப்பாவுக்கு எப்படி ஆசை, அது எப்படின்னா பொங்கல் தீபாவளிக்கு தான் அந்த ட்ரெடிஷ்னல் போடணுமா. பர்த்டேக்கு இந்த மாதிரி ட்ரெண்டியாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க வெஸ்டர்னில். சரி, அதுக்காக தான் பார்த்தா இங்கே இந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கு. பாப்பாவை கூட்டிகிட்டு போனதே நல்லதாக போச்சுங்க. சைஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், அவளுமே நின்று அழகாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு தான் June 13 அன்னைக்கு பர்த்டே வருது, கம்மிங் சாட்டர்டே. ஸோ அதுக்காக தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க. அவளுமே நின்று எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக காமிப்பா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே மறக்காமல் பாப்பாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. என்றைக்கு சொல்லலைனாலும் June 13 அன்னைக்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க மக்களே. இது ஃபுல்லாகவுமே பாருங்களேன், மேலே பாய்ஸ்க்கு எடுக்க வேண்டிய இடத்துல போய் இன்னும் பொண்ணுக்கு எடுத்துகிட்டு இருக்காருன்னா பாருங்கள் அந்த மாதிரி. ஏன்னா பொண்ணு அப்படி வளர்க்கணுமாமா தைரியமாக. ஸோ அப்படி சொல்லி எடுத்துகிட்டு இருக்காரு. நமக்கு வெறும் வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தேன் நானும். சரி, அவங்களே ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். வச்சு பார்க்குறாங்க 2 பேரும். வச்சு பார்த்துட்டு வருவாங்க பொறுமையாக அப்படின்னு நானும் ஒரு கட்டத்தில் போயிட்டேன். சரி, நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கல. நமக்கு இங்கே கிடைக்காதுங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். அதில் அங்கே வேற போய் யார் கலரிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு கிளம்பியாச்சு வீட்டை பார்த்து. இப்போ அப்படியே இங்கேயாவது முடிப்பாங்களான்னு பார்த்தா ஒரு அளவுக்கு முடிச்சிட்டாங்க. இதே மாடலில் தான் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் 250 ரூபீஸில் தான் எடுத்திருந்தாங்க. பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு லாஸ்ட் இயர் பர்த்டே ட்ரெஸ்ஸே இன்னும் அப்படியே இருக்குங்க. எல்லோரும் இந்த ஃபுல் ஃப்ராக் அந்த பஃபி ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்களா. ஸோ இவ போடவே மாட்டேங்கிறா அதெல்லாம். ஸோ அதிலே நிறைய ட்ரெஸ் அப்படியே இருக்குது. அப்படிங்கிறதுனால சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு பர்த்டேக்கு ஒரு புது ட்ரெஸ் நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம். மற்றபடி அந்த கிராண்ட் ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த இயருமே. ஸோ இந்த இயர் போட்டாலுமே இன்னொரு 4 வருஷத்துக்கு
போடலாம் போல் அந்த அளவுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸே இருக்குங்க. பாருங்கள் இந்த அம்மாவுக்கு நமக்கு எதுவும் எடுக்கலையா அப்படின்னு இந்த அம்மா பல்லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. சரி இவளுக்கும் ஏதாவது எடுக்கணுமே அப்படிங்கிறதுனால அவளுக்கு இந்த சைடில் பத்தாதுங்க. இதே மாதிரி லேடிஸில் இதுக்கு பின்னாடியே தான் லேடிஸு. ஸோ அங்கே இருக்குது. குரோம்பேட் சரவணாலாம் யார் யார் போயிருக்கீங்க, அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இது ஃபுல்லாகவுமே அதே மாடல் ட்ரெஸ்ஸு தான். ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் நியூ பார்ன் பேபிக்கு அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் குவாலிட்டியாக வேணும். இந்த ட்ரெஸ்ஸு 250 ரூபா நம்ம சொன்னால் தாங்க தெரியும். அவங்களுக்கு அது 400 450 மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கிளாத் சூப்பராக இருக்குது. மாடல்ஸ் ட்ரெண்டியாக இருக்குங்க. இந்த சைடில் இங்கே பாருங்கள், இன்னமும் இங்கே எடுக்கிறது ஓயில் கலர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாப்பா அழுக்காக்காமல் அழுக்கு தெரியாமல் என்ன கலர் இருக்கும் அப்படியெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கீழே வந்து ப்ளூ ஜீன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு அளவுக்கு எடுத்து முடிச்சாச்சு. இந்த ஏரியா விட்டு கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மக்களே. இந்த பக்கம் போனால் வந்து பெரிய பசங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு இங்கேயுமே நல்லா இருக்குங்க. இங்கே வந்து கோட் ஷூட் மாடல்லையுமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே இடத்துலையே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், கேர்ள் பேபிக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் எடுங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கே பர்த்டேக்கு வந்ததே இதெல்லாம் தானே போட போகிறோம் அப்படின்ட்டு நம்மளும் திருப்பியும் இதே எடுக்கணுமா, வேண்டாம் இது எல்லாமே ஜஸ்ட்டு 550 தாங்க. இங்கே இருக்கிறது நான் காமிக்கிறது எல்லாமே வந்து 550 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாகவுமே 600 700 அந்த ரேஞ்சில். இது எல்லாமே பார்க்குறதுக்கு 800க்குள்ளே தாங்க இருக்குது. 750 அந்த ரேஞ்சு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்து பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா. இப்போ இருக்கிறது எல்லாமே இதே மாடல் தான். திருப்பியும் இதே மாதிரி தான். கட்டைப்பை பற்ற மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி பஃபி ட்ரெஸ் எல்லாமே ஒரு கட்டைப்பைக்குள்ளே போட்டு பீரோக்குள்ளே வைக்கிறதா இருக்குது. இல்லைன்னா கீழே விழுந்து போகுது. என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பக்கம் வந்தால் வெஸ்டர்ன் வேறுங்க. வெஸ்டர்னில் சூப்பராக இருந்தது. பட் அதுவுமே பாப்பாவுக்கு செட் ஆகலை. சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவளோட 2ஆம் நம்பர் சைஸ்க்கு எடுக்க போகணும். அதான் 0 1 2 அப்படி வரும் இல்லையா. அவள் சைஸ்க்கு எடுக்க போனால் ஸ்கர்ட்டு வந்து குட்டியாக இருக்குது, டிஷர்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை டிஷர்ட் வந்து பெருசாக இருக்குது, ஸ்கர்ட்டு வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் கிளாத்தில் எடுக்கணும் ஃபுல்லாக அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம். பட் அந்த குட்டி பாப்பாவுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அப்படியே அங்கேருந்தும் கிளம்பியாச்சு. இது எல்லாமே 400 ருபீஸ் தாங்க. இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் இருக்கிறது இது எல்லாமே வந்து 400 தான். 350 ருபீஸ் எல்லாமே கூட இருக்குது இதில். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ஆல்ரெடி பெரிய பாப்பா வச்சுருக்காங்க. அதனால குட்டி பாப்பா கிடைக்கலான்னு பார்த்துருந்தோம். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி உன் பர்த்டே வருது, உன் பர்த்டேக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் அப்போவுமே அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. பாப்பாவுக்குமே சேர்த்து தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். பெரியவளுக்கு சின்னவளுக்கு எடுத்தால் பெரியவளுக்கும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அங்கே வந்து கோச்சிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தான் இருக்காங்களா? மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. பசங்களே இப்படி தானா இல்லை நம்ம தான் இப்படி பண்ணுறோமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இந்த விஷயம் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு பர்த்டேவோ அவங்களுக்கு தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் அப்படி தானே எடுத்தாங்க. கரெக்டு தானே மக்களே. ஸோ ஒரு வழியாக ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. எந்த ட்ரெஸ் அப்படிங்கிறத மறக்காமல் அடுத்த வீடியோவில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி குட்டி பாப்பாக்காக சூப்பரான ஒரு ஹார்ட்டும் கொடுத்துருங்க மக்களே. ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.